சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டம் அல்லது சோகங்களில் நிறைந்து வாழ்ந்திருப்பீர்கள். சுய மரியாதை காரணமாக பேசாத நிலை ஏற்பட்டிருக்கும். சிம்மம் ராசி என்பது நவக்கிரகங்களின் ராஜாவான சூரியனின் வீடாகும். இதனால் இவர்களுக்கு இயல்பாகவே மானம் பெரிதா உயிர் பெரிதா என்றால் மனம்தான் பெரிது என்ற எண்ணம் இருக்கும். ஜோதிட ரீதியாக உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் குரு அல்லது சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களின் பார்வை குறையும் போதோ அல்லது 2இல் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கம் இருக்கும் போதோ இந்த நிலை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் தவறு செய்யாத பட்சத்தில் உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் அல்லது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு தாராவிட்டால் நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள். மாறாக உங்களது கம்பீரமான மௌனத்தை ஆயுதமாகவே வச்சிருந்திருப்பீங்க. நான் பேசினால் என் சுயமரியாதை குறைந்துவிடும். அவர்கள் என் அருமையை உணரும் வரை மௌனமாக இருப்பதே மேல் என்ற அந்தரங்க முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். இந்த மௌனம் எதிராளியை சிந்திக்க வைக்கும் என்றாலும் சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளுக்குள் இது ஒரு பெரிய சுவரையே எழுப்பிவிடுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தவறு செய்யாத பட்சத்திலையும் உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டா உங்களை வாய்ப்புக்கு வார்த்தை தவற விட்டாலும் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. மாறா உங்களோட கம்பீரமான மௌனத்தையே நீங்கள் ஆயுதமாக வச்சிருந்திருப்பீங்க. அந்த மௌனமே எதிராளியை சிந்திக்க வைக்கும் என்றாலும் சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளுக்கும் இது ஒரு பெரிய சூறையை எழுப்பிவிட்டிருக்கும். குடும்பத்தில் யார் முக்கியம் என்ற போட்டி உருவாகியிருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை குறிக்கும். இந்த 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனி பாதிப்பு ஏற்படும் போது அல்லது 4ஆம் அதிபதி பலவீனம் அடையும் போது குடும்பத்தில் அதிகார போட்டி நடக்கும். சிம்ம ராசிக்கு இயல்பாகவே எல்லாவற்றையும் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்பத்தை நாம் தான் வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது மற்றொரு குடும்ப உறுப்பினர் தனக்குத்தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற எதிர்பார்க்கும் போது இந்த மோதல் வெடிக்கிறது. இந்த குடும்பத்திற்காக நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் எங்கே என்ற உங்கள் அந்தரங்க ஆதங்கமே இந்த போட்டியாகவே மாறுகிறது. இது ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்கும் சூழலை உருவாக்கி குடும்ப அமைதியை கெடுக்கும் நிலைக்கே கொண்டு சென்றிருக்கும். நீங்க இயல்பாகவே எல்லாவற்றையுமே தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும். குடும்பத்தை நாம் தான் வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது மற்றொருவர் குடும்ப உறுப்பினர் தனக்குத்தான் முக்கியம் தர வேண்டும் என்று எதிர்பார்த்தா அது மோதலே வெடிச்சிருந்திருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும். இது ஒருவருக்கொருவர் ஈகோ பார்க்கும் சூழலையே உருவாக்கி இருந்திருக்கும். அதிகாரம் செலுத்தும் முயற்சி எதிர்ப்பையே சந்தித்திருந்திருக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு மற்றவர்களை வழி நடத்துவதும் உத்தரவிடுவதும் இரத்தத்திலேயே ஊறிய விஷயம். ஆனால் கோச்சார ரீதியாக சூரியன் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போதோ அல்லது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்தில் கூட்டணி ஸ்தானத்தில் சனி அமரும் போதோ நீங்கள் காட்டும் அதிகாரம் பலத்த எதிர்பார்ப்பை சந்திக்கும். நீங்கள் நல்லதுக்காகவோ ஒரு விஷயத்தை அதிகார துவனியில் சொன்னாலும் அதை மற்றவர்கள் அடக்குமுறை என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்களது அந்தரங்க நோக்கம் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை சொல்லும் விதம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. இதனால் உங்கள் பேச்சை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட திடீரென உங்களுக்கு எதிராக திரும்பி உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்க தொடங்கியிருந்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்பவுமே உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் எப்பயுமே அதிகாரம் தான் அமரும் போதே நீங்கள் காட்டும் அதிகாரம் தான் பணத்தை எதிர்பார்க்க செஞ்சிருக்கும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் நல்லதுக்காகவோ ஒரு விஷயத்தை அதிகாரத்தோனில் சொன்னாலும் அது மற்றவர்கள் அடக்குமுறை என்றுதான் தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் அமையப் போகிறது. மரியாதை மீண்டும் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ஆன்மகாரகன் மற்றும் கௌரவத்தின் அதிபதியாவார். கடந்த காலங்களில் கோசார கிரகணங்களில் சாதகமற்ற நிலையால் உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரமும் மரியாதையும் தள்ளி போயிருந்திருக்கலாம், அல்லது சிலரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். தற்போது சூரியனின் சுப பார்வை மற்றும் குரு பகவானின் அனுகிரகத்தால் சமுதாயத்திலும் நீங்கள் வாழும் வட்டாரத்திலும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறப்போகிறீங்க. உங்களை அவமதித்தவர்கள் அல்லது உங்களது உழைப்பை குறைத்து மதிப்பிட்டவங்க இனி உங்களின் உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்வாங்க. பொது மேடைகளில் அதிகார பதவிகளிலும் இருப்பவர்களுக்கு புதிய கௌரவ பட்டங்களும் பாராட்டுகளும் தேடி வரும் காலமாகவே இருந்திருக்கும் இது. அதாவது உங்கள் கடந்த கால வாழ்க்கையிலையும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக நீங்கள் ரொம்பவும் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரமும் மரியாதையுமே தள்ளி போயிருந்திருக்கும் சிலரால். அது மட்டும் அல்லாமல் உங்களை அவமதித்தவர்கள் அல்லது உங்களை உழைப்பை குறைத்து மதிப்பிட்டவங்க எல்லாருமே இனி உங்களோட உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்வாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கருத்துக்கு மதிப்பு உயரும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் தாக்கம் மற்றும் குடும்ப அதிபதியின் பலமான சேர்க்கை காரணமாக இதுவரை குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட உங்களது வார்த்தைகளுக்கு இப்போது தனி மரியாதை உண்டாகும். இனி இவரை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை உங்கள் இல்லத்தில் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள் சுபகாரியமாக பேச்சுக்கள் போன்றவற்றில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளே இறுதியானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்குவார்கள். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் கருத்துக்கு தான் மதிப்பே உயரும். இனி நீங்கள் எடுக்க போகிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாருமே சார்பாக தான் போயிருப்பாங்க. நீங்கள் குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட உங்களோட வார்த்தைகளுக்கு இப்போ தனி மரியாதையும் உண்டாயிருந்திருக்கும். இனி இவரை கேட்டு தான் எதையும் செய்ய வேண்டும்ங்கிற சூழ்நிலையே உங்கள் இல்லத்திலேயே உருவாயிருந்திருக்கும். நீங்கள் எடுக்கிற சுபகரியமான பேச்சுகள் போன்றவற்றில் நீங்கள் எடுக்கும் முடிவு தான் இறுதியானதாகவே இருந்திருக்கும். கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பரஸ்பர ஒற்றுமையே பலப்பட போகிறது. மறைந்திருந்த திறமை வெளிப்படும். உங்களது தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் வீடும் புத்தி ஸ்தானமான 5ஆம் வீடும் வலுவடைவதால் உங்களுக்குள் இத்தனை காலம் தூங்கிக் கொண்டிருந்த தனித்துவமான திறமைகள் வெளியே வர தொடங்கும். கலை, இலக்கியம், விளையாட்டு, ஆராய்ச்சி அல்லது தொழில்நுட்பத்துறை என நீங்கள் சார்ந்த துறையில் புதிய உத்திகளை கையாண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவீங்க. மேடை பயம், தாழ்வு மனப்பான்மை போன்றவை நீங்கி உங்களது திறமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக சரியான மேடையும் வாய்ப்புகளும் தானாகவே அமையப் போகிறது. இன்று காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் சுய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தையே தேடித்தரும். அதாவது நீங்கள் இனி வரப்போகிற நாட்களில் உங்களோட திறமையை தனித்துவமாகவே வெளியே வர தொடங்க போகிறது. அது எப்படி என்றால் கலை, இலக்கியம், விளையாட்டு, ஆராய்ச்சி அல்லது தொழில்நுட்பத்துறை போன்ற சார்ந்த துறைகள் புதிய உத்திகளை கையாண்டு அனைவரோட வியப்பையும் ஆழ்த்துவீங்க. உங்களுக்கு திறமையை உலகுக்கே பறைசாற்றும் விதமாக சரியான மேதையும் வாய்ப்பும் தானாகவே அமையப் போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அங்கீகாரம் மரியாதையுமே தள்ளி போயிருந்திருக்கும் சிலரால். அது மட்டும் அல்லாமல் உங்களை அவமதித்தவர்கள் அல்லது உங்களை உழைப்பை குறைத்து மதிப்பிட்டவங்க எல்லாருமே இனி உங்களோட உண்மையான மதிப்பை உணர்ந்து கொள்வாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு கருத்துக்கு மதிப்பு உயரும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் தாக்கம் மற்றும் குடும்ப அதிபதியின் பலமான சேர்க்கை காரணமாக இதுவரை குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட உங்களது வார்த்தைகளுக்கு இப்போது தனி மரியாதை உண்டாகும். இனி இவரை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை உங்கள் இல்லத்தில் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள் சுபகாரியமாக பேச்சுக்கள் போன்றவற்றில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளே இறுதியானதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி
பரஸ்பர ஒற்றுமை பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு செயல்படத் தொடங்குவார்கள். அதாவது உங்க குடும்பத்தில் இருக்க உங்க கருத்துக்கு தான் மதிப்பே உயரும். இனி நீங்க எடுக்க போற எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாருமே சார்பாக தான் போயிருப்பாங்க. நீங்கள் குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட உங்களோட வார்த்தைகளுக்கு இப்ப தனி மரியாதையும் உண்டாயிருந்திருக்கும். இனி இவரை கேட்டு தான் எதையும் செய்ய வேண்டும்ங்கிற சூழ்நிலையே உங்கள் இல்லத்திலேயே உருவாயிருந்திருக்கும். நீங்க எடுக்கிற சுபகரியமான பேச்சுகள் போன்றவற்றில நீங்க எடுக்கும் முடிவு தான் இறுதியானதாகவே இருந்திருக்கும். கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள்ல நீங்கி பரஸ்பர ஒற்றுமையே பலப்படப் போகிறது. மறைந்திருந்த திறமை வெளிப்படும். உங்களது தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் வீடும் புத்தி ஸ்தானமான 5ஆம் வீடும் வலுவடைவதால் உங்களுக்குள் இத்தனை காலம் தூங்கிக் கொண்டிருந்த தனித்துவமான திறமைகள் வெளியே வரத் தொடங்கும். கலை, இலக்கியம், விளையாட்டு, ஆராய்ச்சி அல்லது தொழில்நுட்பத் துறை என நீங்கள் சார்ந்த துறையில் புதிய உத்திகளை கையாண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவீங்க. மேடை பயம், தாழ்வு மனப்பான்மை போன்றவை நீங்கி உங்களது திறமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காக சரியான